வணக்கம் நண்பா. இப்போ நம்ம தளபதி விஜய் சார் ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி வர 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் சார் சிஎம் ஆகுவாரா இல்லையான்னு உங்கள் கருத்தை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தளபதி விஜய் சார் பிடிக்கும்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். விஜய் சார் மிகப்பெரிய இயக்குனரான எஸ். சந்திரசேகர் சாருக்கும் மற்றும் பின்னணி பாடகி மற்றும் கர்நாடக பாடகியான ஷோபா மேம்க்கு சென்னையில் ஜூன் 22, 1974 பிறந்தார். விஜய் சாருக்கு வித்யான்னு ஒரு தங்கை இருந்தாங்க. அவங்க 2 வயசுலேயே தவறிட்டாங்க. இது விஜய் சார் வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. விஜய் சார் அவரோட சிஸ்டரை பற்றி சுக்ரன் படத்தில் கூட சொல்லியிருக்கிறாரு. அந்த படத்தில் அவர் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. விஜய் சார் ரொம்ப ஜாலியாக குறும்பு செய்கிறவராக சின்ன வயசுல இருந்திருக்காரு. அவர் தங்கை இழப்பிலேருந்து அவர் ரொம்ப அமைதியாகிட்டாருன்னு ஷோபா மேம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. விஜய் சார் அவருடைய டிவிகே பஸ்ஸில் கூட சிஸ்டரோட பர்த்டே தான் நம்பர் பிளேட்டாக வச்சுருக்காரு. விஜய் சார் இலங்கையை சேர்ந்த சங்கீதா மேமை 1999 மேரேஜ் பண்ணார். அந்த மேரேஜ் இந்து மற்றும் கிறிஸ்டின் முறைப்படி 2 முறைப்படி நடந்துச்சு. விஜய் சாருக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜேசன் சஞ்சய். இவர் 2000வது வருஷத்தில் லண்டனில் பிறந்தார். இவர் 2009 வெளிவந்த வேட்டைக்காரன் படத்தில் கூட விஜய் சார் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடியிருப்பார். ரெண்டாவதாக திவ்யா சாஷாங்கிற பொண்ணு 2005 சென்னையில் பிறந்தாங்க. இவங்க 2016 வெளிவந்த தெரி படத்தில் கூட கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க விஜய் சார் கூட. 1984 வெளிவந்த வெற்றிங்கிற படம் தான் விஜய் சார் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான முதல் படம். விஜய் சார் ஹீரோவாக நடித்த முதல் படம் நாளைய தீர்ப்பு 1992 வெளிவந்துச்சு. 1994 வெளிவந்த ரசிகன் படம் தான் விஜய்க்கு முதலாக இளைய தளபதிங்கிற பட்டம் கொடுத்த முதல் படம். அடுத்து விஜய் சாரும் அஜித் சார் நடித்த முதல் படம் ராஜாவின் பார்வையிலே 1995 அந்த படம் வெளிவந்துச்சு. 1996 வெளிவந்த பூவே உனக்காக படம் தான் விஜய் சாரோட முதல் வெற்றிகரமான படம் மற்றும் அவரோட வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைஞ்ச படம். விஜய் சாரும் சூர்யா சாரும் சேர்ந்து 2 படம் நடிச்சிருக்கிறாங்க. முதல் படம் நேருக்கு நேர் 1997 வந்துச்சு. அடுத்து 2வது படம் ஃப்ரெண்ட்ஸ் 2001 வெளிவந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் சாரோட ரெட் ஜெயண்ட் மூவிஸோட முதல் தயாரிப்பு படம் குருவி 2008 வெளிவந்துச்சு. அடுத்து விஜய் சார் இரட்டை வேடத்தில் நடித்த முதல் படம் அழகிய தமிழ்வான். இது வந்த வருஷம் 2007 இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்து விஜய் சார் 3 வேடம் நடித்த முதல் படம் மெர்சல் 2017 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த படம் கண்ணுக்குள் நிலவு. இதுதான் விஜய் சார் நடித்த 25வது படம். இது வெளிவந்த வருடம் 2000 அடுத்து விஜய் சார் நடித்த 50வது படம் சுறா 2010 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து முதல் இந்தி படம் கௌரவ் தோற்றம் ரவுடி ரத்தோர் 2012. பிரபுதேவா சாரும் அக்ஷய்குமார் சாரும் விஜய் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடியிருக்காங்க.